தமிழரசு கட்சியினருடன் அனுரகுமார திசுநாயக்க சந்திப்பு. யாழில் சட்டவிரோத கொள்கலத்தை முற்றுகையிட்ட போலீசார். ரட்சியாக்கப்படவிருந்த மாடுகள் மீட்பு. மாகாண சபை தேர்தல் சஜித் கூறி வருவது நடைமுறை சாத்தியமற்றது. ஸ்ரீரங்கேஸ்வரன் சுட்டிக்காட்டு. பொது வேட்பாளர் விவகாரம் தடைப்பட்டால் ஜனாதிபதி தேர்தலில் போட்டி. சிவாஜிலிங்கம். இணைந்த வடகிழக்கில் அதிகார பகிர்வு அவசியம். சுமந்திரன் வலியுறுத்து. தமிழ் பொது வேட்பாளர் என்பது பொது பேரணி வாக்கு அமையும். அனைத்து மக்களின் இணக்கத்தின் பின்னரே 13 முழுமையாக அமல்படுத்தப்படும். சஜித். நைனாதீவு அம்மன் ஆலயத்தில் வழிபாட்டில் ஈடுபட்ட சஜித் பிரேமதாஸ். பாதுகாப்பான கடவை இல்லாமல் பழைய இந்திராபுர மக்கள் கண்டன கவன ஈர்ப்பு. பாடசாலை மாணவர்களை பேருந்துகள் ஏற்றாமல் பயணிப்பதனால் போலீஸ் வாகனத்தில் பாடசாலை சென்ற மாணவர்கள். ஒலுவில் துறைமுக புனரமைப்பு தொடர்பில் அமைச்சர் டக்ளஸ் தலைமையில் ஆராய்வு. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்து ரணில் விளக்கம். கடுமையாக விமர்சிக்கும் கருத்தினால். அதிகரிக்கும் டெங்கு அபாய வலயங்களின் எண்ணிக்கை. 9 மரணங்கள் பதிவு. அரசு ஊழியர்களின் சம்பள உயர்வு. அமைச்சர் வெளியிட்ட முக்கிய தகவல். தொடர்வது விரிவான செய்திகள். தேசிய மக்கள் சக்தியினருக்கும் இலங்கை தமிழரசு கட்சியினருக்கும் இடையிலான விசேட சந்திப்பு இன்று தமிழரசு கட்சியின் யாழ்ப்பாண அலுவலகத்தில் இடம்பெற்றது. யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்துள்ள அனுரகுமார திசுநாயக்க தலைமையிலான குழுவினர் மாவை சேனாதிராசா தலைமையிலான இலங்கை தமிழரசு கட்சியினரை சந்தித்து கலந்துரையாடினர். யாழ்ப்பாணம் மாட்டின் வீதியில் உள்ள தமிழரசு கட்சியின் தலைமை அலுவலகத்தில் இன்றைய தினம் காலை இந்த சந்திப்பு இடம்பெற்றது. இதன்போது பிரதானமாக ஜனாதிபதி தேர்தல் உட்பட சமகால அரசியல் நிலைமைகள் பற்றி கலந்துரையாடப்பட்டது. இந்த சந்திப்பில் தமிழரசு கட்சியின் சார்பில் அதன் தலைவர் மாவை சேனாதிராசா, துணைத் தலைவர் CVK சிவஞானம், நிர்வாக செயலாளர் குலநாயகம், ஊடக பேச்சாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி MA சுமந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர். அதேபோன்று தேசிய மக்கள் சக்தியின் சார்பில் அதன் தலைவர் அனுரகுமார திசுநாயக்க மற்றும் அந்த கட்சியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களான பிமல் ரத்நாயக்க, ராமலிங்கம் சந்திரசேகரன் உட்பட பலரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. නීතියෙන් ව්‍යවස්ථාවෙන් ඔබට ගිහිල්ලා ඒවා ප්‍රායෝගිකව යථාර්ථයක් බවට පත් කර ගැනීම සඳහා ක්‍රියාකාරකම් අවශ්‍යයි. ඒ පිළිබඳව අපි දීර්ඝ සාකච්ඡාවක් යෙදුණා. விசேஷம் தேசிய மக்கள் சக்தி என்ற வகையில் இன்றைக்கு நாங்கள் தமிழரசு கட்சியை அவர்களுடைய தலைமுகத்தில் வைத்து சந்திப்பதற்காக வந்தோம். அதன் பொழுது எங்களுக்குள்ளே இருந்த முரண்பாடுகள் அல்லது வித்தியாசங்கள் அனைத்தையும் நாங்கள் மிகவும் ஒரு நீண்ட நட்புறவுடனான ஒரு கலந்துரையாடலை நாங்கள் மேற்கொண்டிருக்கின்றோம். அதே போன்று நாங்கள் 2019ஆம் ஆண்டு எங்களால் முன்வைக்கப்பட்ட தேர்தல் விஞ்ஞாபனத்தில் நாங்கள் இப்போது இருக்கின்ற மாகாண சபை முறையை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். அது தொடர்பாகவும் நாங்கள் கலந்துரையாடினோம். அதை நடைமுறைப்படுத்துவதில் சிக்கல் இல்லை என்பதையும் நாங்கள் உரையாடினோம். அதே போன்று அதற்கு அப்பாலும் சென்று புதியதொரு அரசியலமைப்பை உருவாக்குவது தொடர்பாகவும் நாங்கள் பேசினோம். எதிர்வரும் காலங்களில் இந்த நாட்டில் நீண்டு நிலைக்கக்கூடிய ஒரு நிரந்தரமான ஒரு நாட்டை அல்லது மனிதர்களுக்கு இடையில் இருக்கின்ற அன்பு சகோதரத்துவத்தை கட்டியெழுப்புவதற்கான ஒரு செயற்பாடாகவும் நாங்கள் கலந்துரையாடல் மேற்கொண்டோம். ஆகவே இந்த கலந்துரையாடல் என்பது மிக மிக ஆரோக்கியமான அல்லது முரண்பாடுகளற்ற உடன்பாடுகளுடனான முடிந்த ஒரு கலந்துரையாடலாகும். இது முடிவல்ல, இது எங்களுடைய ஆரம்ப கலந்துரையாடல். அதனால வேண்டி எதிர்வரும் காலங்களிலும் இவ்வாறான கலந்துரையாடல்களை மேற்கொண்டு உண்மையிலேயே ஒரு சமூகத்துக்கு ஒரு ஆரோக்கியமான செய்தியை கொடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுக்கு இருவருக்கும் இடையில் ஏற்பட்ட இந்த உரையாடலுடைய பிரதானமான குறிக்கோள். ஒரு அதிகார பகுதியில் உள்ள ஒரு கோரிக்கையினை முன்வைத்துள்ளார்கள். தமிழர்களுடைய அடிப்படை அபிலாஷையாக கூறப்படுகின்றது. நேற்றைய தினம் தமிழரசு கட்சியுடனான சந்திப்பில் சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கும் இது முன்வைக்கப்பட்டது. அப்போ அனுரகுமார் திசாநாயக்க இது தொடர்பில் என்ன උතුරගෙන පිළිබඳව ජනතාවගේ අදහස් ගත්ත පස්සේ ඵලයේ බෙදා හැරීම උත්තර නගරයේ වෙන්න ඕනේ කියලා තමයි අපේ ජනතාවගේ දැනටම සභා කියන්නේ බලය බෙදා හැරීම. ඒ නිසා දැනටමත් ක්‍රියාත්මක වන පළාත් සභා පිළිබඳ අපේ එකඟතාවය පළ කරලා තිබෙනවා. ඒ විතරක් නෙවෙයි අපි පළාත් සභා වලින් දැනට තිබෙන තත්ත්වය විසඳුමක් ඇති නොවී තිබෙන බවත් අපි පිළිගන්නවා. ඒ නිසා
එතනින් ඔබට යන ක්‍රියාදාමයක් අපිට අවශ්‍යයි. ඒක විවස්ථාමය, නීතිමය, ප්‍රායෝගික, ආර්ථික මේ ආදී ශේෂ්ත්‍ර ගණනාවක යලි වෙනස්කමකින් තමයි ජාතික සමග ස්ථාපිත කළ හැක්කේ කියලා අපි විශ්වාස කරනවා. இப்போ எல்லோருக்கும் நன்றாக தெரியும். உண்மையிலேயே இந்த 13வது அமைப்பு என்பது மாகாண சபை முறை என்பது இந்த அரசியலமைப்பில் இருக்கின்ற ஒன்று. அதனால் அதில் எந்த விதமான மாற்று கருத்துக்களுக்கு இடமில்லை. அதே போன்று நாங்கள் பார்க்கின்றோம் அது அந்த அந்த மாகாண சபை முறைமை என்பது உண்மையிலேயே இந்த பிரச்சனைக்கு உரிய தீர்வா என்கின்ற கேள்வியும் எழுந்திருக்கின்றது. அதே போன்று அதனால் அவ்வாறான தீர்க்கப்படாத இருக்கின்ற பிரச்சனைகளுக்கு புதியதொரு பாதையை புதியதொரு அணுகுமுனையை முன்னெடுக்க வேண்டும் என்பதிலும் நாங்கள் முனைப்பாக இருக்கின்றோம். குறிப்பாக இந்த ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகின்ற சஜித் பிரேமதாசாவாக இருக்கலாம், ரணில் விக்ரமசிங்கவாக இருக்கலாம், அனுகுமார் திசாநாயகவாக இருக்கலாம், 13வது திருத்தம் மற்றும் இந்த மாகாண சபை தொடர்பிலே அதனை முழுமையாக அமுல்படுத்தலாம் என்று தான் கூறி வருகின்றார்களே ஒழிய தமிழர்களுடைய சமஷ்டி தொடர்பாக என்ன ஒழுங்காக பேசுகிறார்கள். විශේෂයෙන්ම අපි හිතන්නේ මේ ප්‍රශ්න විසඳීම සඳහා අපි අතර සමගියක් අවශ්‍ය වෙනවා. එහෙම නැතු එක් දේශපාලන කණ්ඩායමක් මේක තමයි විසඳුම කියලා පැටවීමක් නෙවෙයි අපිට අවශ්‍යකම තිබෙන්නේ. ඉදිරියේදී අපි අතර වෙන දේශපාලන සංවාදයේ සාකච්ඡාව හරහා තමයි හොඳම විසඳුම අපිට තෝරාගත යුතු වන්නේ. ඒතර අනිත් කණ්ඩායම් කියනවා හැබැයි කිව්වා වගේ මේගොල්ලෝ ආණ්ඩු කරලා තියෙනවා. අපි කියනවා නම් අපේ ආණ්ඩුවක් කරතේ කියන දේ කරන ව්‍යාපාරය. ஒன்று இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும். மற்ற கட்சிகள் இங்கு வருகின்றார்கள், பேசுகின்றார்கள், சொல்லுகின்றார்கள். ஆனால் அவர்கள் இதற்கு முன்பும் ஆட்சி பீடத்தில் இருந்தவர்கள். ஆனால் நாங்கள் எங்களுடைய அரசாங்கத்தின் கீழ் நாங்கள் சொல்வதை செய்கின்ற கட்சி என்பதை சொல்கின்ற செயற்பாட்டை முன்னெடுக்கின்றவர்கள் என்பதை இந்த இடத்தில் நாங்கள் உறுதியாகவும் திடமாகவும் கூறிக்கொள்கின்றோம். அதே போன்று உண்மையிலேயே இந்த ஏனைய பிரச்சனைகள் தொடர்பாக உண்மையிலேயே அது ஒருவர் மீதான அதிகாரங்களை திணிப்பது பிரச்சனைக்கு தீர்வாக அமையாது என்பது எங்களுடைய நிலைப்பாடு. அதனால் இருசாராரும் அல்லது முன்சாராராக இருந்தாலும் சரி அனைவரோடையும் பேச்சுவார்த்தையினூடாக ஒரு புதிய அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும் என்பதே எங்களுடைய நிலைப்பாடு. குறிப்பாக மக்கள் மத்தியிலே வடக்கு கிழக்கினை பிரித்தவர் அனுரகுமார் திசாநாயக்க என்கின்ற ஒரு எதிரான எண்ணப்பாடு நிலவி கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த ஜனாதிபதி தேர்தல் நெருங்குகின்ற நிலையில் இவ்வாறான கருத்துகளுக்கு இவ்வாறான பதில் இருக்குவார்கள். අපි කියලා තියෙනවා ඒකටම කතා. ඔව් ඇත්තටම ඉතිහාසයේ අපි එකිනෙකා අතින් සිදුවෙච්ච සිදුවීම් තිබෙනවා. ඒත් අපි කල්පනා කරනවා අපි ඉතිහාසයේ ජීවත් වෙමින් තිබෙනවද අනාගතය සඳහා දොරටු විවෘත කරගන්නවද? ඉතිහාසයේ අපි සාකච්ඡා කරන්න ගියොත් විවිධ පාර්ශවයන්ට විවිධ කරුණු අපිට ඉතිහාසය පිළිබඳව සාකච්ඡා කරන්න පුළුවන්. වර්තමානයේ අපි ඉන්නේ ඉතිහාසයේ පිළිබඳව නෙවෙයි අනාගතය නිර්මාණය කරගන්නේ කොහොමද කියන එක තමයි අපේ අදහස තිබෙන්නේ. එසේ අනාගතය නිර්මාණය කර ගැනීම සඳහා දෙමළ භාෂාව කරන කතා කරන ජනතාවට දෙමළ ජනතාවට විශේෂයෙන්ම දේශපාලනයේ අයිතීන් පිළිබඳව ශක්තිමත් සහතිකයක් ලබා දී යුතු තිබෙනවා. ඒ වගේම එම ජනතාව පිළිබඳව තීන්දුව తీරන ගැනීමේදී උන්ට අයිතියක් ලබා දී යුතු තිබෙනවා. මේ ආදී කරුණු පිළිබඳව අපි අවධානය යොමු කළ යුතුයි. අපි හැම කෙනාම ඉතිහාසයත් එක්ක ජීවත් වෙන්න පටන් ගත්තොත් අපිට අනාගතයක් නිර්මාණය කරගන්න හම්බ වෙන්නේ නැහැ. அதே போன்று நாங்கள் கடந்த காலத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தால் உண்மையிலே நம்மளுடைய எதிர்காலத்துக்கான இலக்கையோ அல்லது நோக்கத்தை அடைய முடியாது என்பதை இந்த இடத்தில் நாங்கள் சொல்லிக்கொள்கின்றோம். அதே போன்று இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் நாங்கள் கடந்த கால பிரச்சனைகளை பற்றி பேசுவதாக இருந்தால் கடந்த காலத்தை பற்றியே பேசிக்கொண்டிருக்கலாம். இப்போ கடந்த காலத்தில் எடுத்த முடிவுகள் சம்பந்தமாக அது சாதகமானதாகவும் பாதகமானதாகவும் இருந்திருக்கலாம். இருந்த போதிலும் கூட நாங்கள் கடந்த காலத்திலே வாழ்கின்ற கட்சி அல்ல, நாங்கள் எதிர்காலத்தை நோக்கி நகருகின்ற கட்சி. அதனால் எதிர்காலத்தை நோக்கி நகருகின்ற போது உண்மையிலேயே நாங்கள் எதிர்காலத்துக்கு தேவையானது என்ன என்பதை யதார்த்தபூர்வமாக சிந்திக்கின்ற நடவடிக்கை எடுக்கின்ற ஒரு கட்சி என்பதை இந்த இடத்தில் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். பருத்தித்துறை துண்ணாலை பகுதியில் நீண்ட காலமாக இயங்கி வந்த சட்டவிரோத கொள்கலத்தை முற்றுகையிட்ட சாவச்சேரி போலீசார் இறைச்சிக்காக வைக்கப்பட்டிருந்த கந்துத்தாச்சி மாடுகள் உட்பட 3 பசு மாடுகளை இன்று காலை உயிருடன் மீட்டுள்ளனர். சாவகச்சேரி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட மட்டுவில் பிரதேசத்தில் அண்மையில் வளர்ப்பு மாடுகள் திருடப்பட்டதாக போலீசாருக்கு கிடைத்த முறைப்பாட்டின் அடிப்படையில் நீண்ட தேடுதலுக்கு மத்தியில் போலீசார் மேற்படி சட்டவிரோத கொள்கலத்தை கண்டுபிடித்துள்ளனர். இதன்போது மட்டுவில் கிராமத்தில் திருடப்பட்ட ஒரு மாட்டினை போலீசார் மீட்டதுடன்
ஏனைய 2 மாடுகள் அடையாளம் காணப்படாத நிலையில் சாவகச்சேரி போலீஸ் நிலையத்தில் வைத்து பராமரிக்கப்பட்டு வருகின்றது. மட்டுவர் கிராமத்தில் திருடப்பட்ட ஏனைய மாடுகள் ரட்சியாக்கப்பட்டிருக்கலாம் என தெரிவிக்கப்படுகின்றது. இந்த சுற்றி வளைப்பின் போது 3 பசுமாடுகள் மீட்கப்பட்டதுடன் பசுமாடுகளை கடத்த பயன்படுத்தப்பட்ட வாகனம் ஒன்றுடன் பிரதான சந்தேக நபர் ஒருவரும் கைதாகியிருக்கின்றார். ஜனாதிபதி தேர்தல் முடிந்தவுடன் முதல் காலாண்டுக்குள் மாகாண சபை தேர்தலை நடத்துவேன் என இன்று எதிர்க்கட்சித் தலைவர் சயித் பிரேமதாசா கூறி வருவது நடைமுறை சாத்தியமற்றது என ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் ஊடக பேச்சாளர் ஸ்ரீ ரங்கேஸ்வரன் தெரிவித்துள்ளார். இன்று யாழ் ஊடக மையத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். திரு சஜித் பிரேமதாஸ் அவர்கள் யாழ்ப்பாணம் வந்திருக்கின்ற சூழலில் 13வது அரசியலமைப்பினுடான மாகாண சபையை தேர்தலை தான் விரைவாக நடத்துவேன் என்கின்ற ஒரு கருத்தை சொல்லியிருக்கின்றதாக ஊடகங்களில் செய்து பார்த்துருக்கின்றோம். உண்மையிலே இந்த பழைய முறைமை புதிய முறைமை என்று மாகாண சபை அதிகார முறைமையில் மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டது. கடந்த கால ஆட்சிகளிலே அவர் அமைச்சராக இருந்த காலங்களிலே இந்த சட்ட முறைமை மாற்றம் கொண்டு வரப்பட்டது. புதிய முறைமையில் மாகாண சபை தேர்தல் நடத்துவென்று பின்னர் அது பார்லமெண்டத்தில் நிறைவேற்றப்பட்டு பின்னர் எல்லை நிர்ணயம் செய்யப்பட்டது. எல்லை நிர்ணயம் செய்வதில் ஏற்பட்ட இணக்கப்பாடின்மை காரணமாக அது அவ்வாறாக இருந்து நிறைவேறாத கட்டத்தில் பார்லமெண்டத்திலே சமர்ப்பிக்கப்பட்டு நிறைவேறாத கட்டத்தில் இருக்கின்றது. அதன் பின்னர் இப்பொழுது புதிய முறைமையில் பழைய முறைமையில் செயல்படுத்துவது என்கின்ற ஒரு நிலைப்பாடு இருக்கின்றது. அந்த வகையில் புதிய முறைமையில் செயல்படுத்துவோன்னு சொன்னால் எல்லை நிர்ணயங்கள் செய்யப்பட்டு அந்த விடயங்கள் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு அங்கீகாரம் பெறப்பட்ட பின்னர் தான் அதை செயற்படுத்த முடியும். இல்லையில் பழைய முறைமையில் மாகாண சபை தேர்தல் நடத்துவதாக இருந்தால் அதற்காக மீண்டும் பாராளுமன்றத்திலே சமர்ப்பிக்கப்பட்டு பழைய முறைமையில் செய்யப்பட வேண்டும் என்கின்ற இது நிறைவேற்றப்பட்டதன் பின்னர் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதன் பின்னர் அங்கீகாரம் பெறப்பட்டதன் பின்னர் தான் பழைய முறைமையில் தொடர்ந்து மாகாண சபை தேர்தல் நடத்த முடியும். ஆகவே தேர்தலுக்காக நான் வந்தவுடன் முதல் காலாண்டு பகுதிக்குள்ளே மாகாண சபை தேர்தலை நடத்துவேன் என்கின்றது ஒரு கவர்ச்சிகரமான ஒரு செயல்பாடாக பொய்யுரைப்பைத்தான் பார்க்க முடிகின்றது. ஆகவே இந்த விடயங்களிலே யாழ்ப்பாண குறிப்பாக குடாநாட்டு மக்களோ வடகிழக்கு மக்களோ மாகாண சபையினுடைய தேவையை உணர்ந்தவர்கள் அல்லது இந்த கொண்டு வரப்பட்ட மாகாண முறைமை தமிழ் மக்களுக்கு ஒரு தேவையான ஒரு விடயம் என்பதை கருத்தில் கொண்டு அவர்கள் அவ்வாறான கருத்துக்களை சொல்லியிருந்தாலும் அவர் சொல்வது போன்று உடனடியாக அந்த பாராளுமன்றத்திலே பழைய முறைமையாக புதிய முறைமையாண்டு திருத்தங்கள் கொண்டு வந்து அதன் பின்னர் அங்கீகாரம் பெறப்பட்டதன் பின்னர் தான் அதை செயற்படுத்த முடியும். ஆகவே அவர்கள் சொல்வது ஒரு தேர்தலுக்கான ஒரு கவர்ச்சிகரமான ஒரு வாக்குறுதியாக இருக்கின்றதை தவிர அதில் உண்மை இருப்பதாக இல்லை. தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்துவதில் சிக்கல் ஏற்பட்டால் நான் சுயேட்சையாக போட்டியிடுவேன் என வடமாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் MK சிவாஜிலிங்கம் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி சட்டத்தரணி பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ சுமந்திரன் அவர்கள் கூறிய சில கருத்துக்கள் சம்பந்தமாக என்னுடைய கருத்துக்களை பதிவு செய்ய விரும்புகிறேன். அதாவது சிவில் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் குடிமக்கள் சமூகத்தைச் சேர்ந்தவர்களுக்கு எந்தவித அதிகாரமும் இல்லை. அவர்கள் ஒரு விடயத்தை நிலைநாட்டுவதற்கு அவர்களுக்கு மக்கள் ஆணை கொடுக்கவில்லை என்ற கருத்தை கூறியிருக்கின்றார். குறிப்பாக சுயநிர்ணய உரிமை என்பது ரைட் டு செல்ஃப் டிட்டர்மினேஷன் என்பது அந்த ஒரு குடிமக்களுக்குரிய ஒரு உரிமை. அந்த மக்கள் தான் தீர்மானிக்க வேண்டும் எங்களுக்கு என்ன வேண்டும் என்பதை. கட்சிகளுடைய தலைவர்களோ கட்சிகளுடைய மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகளோ அல்ல, அதை முழுதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே முழு சமூகமும் முழு மக்களும் தீர்மானிப்பது தான் அதனுடைய பிரதிநிதிகள் குடிமக்கள் சிவில் சொசைட்டிக்கு கூட அவர் கூட உரிமை இல்லை, அவர்கள் அதை முன்னெடுக்கலாம். அவர் முன்னெடுப்பதற்கும் அவர் உரிமை இல்லை என்று கூறுவது ஒரு தவறான கருத்து. இதைவிட சுயநிர்ணய உரிமை இறமை என்று சொல்லிவிட்டு இறமை என்றால் சமஸ்தி என்று போனால் அங்கே இறமை போகும். அது பின்னர் பகிரப்பட்ட இறமை என்று வரும், சேட் சவரனிட்டி என்று வரும். இறமை என்பது சவரனிட்டி. ஆகவே செல்ஃப் டிட்டர்மினேஷன் சுயநிர்ணய உரிமையை பகிர்வது என்று வைத்துக்கொண்டு இந்த விடயங்களை சாதிக்க முடியாது. ஆகவே இந்த வகையிலே தான்
இவ்வாறு தவறான கருத்துக்களை சொல்லி இன்னொரு கருத்தை அவர்கள் கூறுகின்றார்கள். பொதுமக்கள் வாக்கெடுப்பு என்பது தோத்தால் அதில் வாக்குகள் குறைவாக இருந்தால் மிகப்பெரிய பலவீனம் பெறும் என்று. இது ஒரு பொதுமக்கள் வாக்கெடுப்பு அல்ல என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். பொதுமக்கள் வாக்கெடுப்பு என்பது நடத்தப்படும் சர்வதேச சமூகத்தால், ஐக்கிய நாடுகள் சபையாலோ ஏதாவது சர்வதேச நிறுவனங்களால் நடத்தப்படுவதுதான் பொதுமக்கள் வாக்கெடுப்பு, ரெஃபரண்டம் என்று சொல்லப்படும். அந்த ரெஃபரண்டத்திலே தான் புலம்பெயர் தமிழர்களும் வாக்களிக்க முடியும், அந்தந்த நாடுகளிலே அவர்கள் வாக்களிக்க முடியும். ஆகவே வெற்றி தோல்வியை பற்றி இப்போ நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. இது ஒரு பொதுமக்கள் வாக்கெடுப்பை கோருகின்ற ஒரு வேண்டுகோள், அதுதான் புரிந்து கொள்ள வேண்டும். இது சர்வதேச சமூகத்தை நோக்கிய ஒரு வேண்டுகோள். இலங்கைக்குள்ளே ஒரு தீர்விலையும் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுவதை தமிழ் மக்கள் நிராகரிக்கின்றார்கள், இலங்கைக்குள்ளே தீர்வில்லை என்பதையும் சொல்வதற்கான அழுத்தம் திருத்தமான கோரிக்கையாகத்தான் இதை பார்க்க முடியும். ஆகவே இந்த வேண்டுகோள் என்பது 80 விழுக்காடோ 100 விழுக்காடோ 50 60 வந்ததில்லை, கணிசமாக வந்தாலே கூட அதை சர்வதேச சமூகம் பரிசீலி, அதை நோக்கித்தான் நாங்கள் போக வேண்டும் என்று சிந்திக்கின்றோமே ஒழிய இல்லை. இதை கோமாளித்தனமான கூத்தென்று சொன்னால் இந்த தமிழரசு கட்சியினுடைய 25வது வெள்ளி விழா மலர் வைத்துக்கொண்டு இருக்கிற ஒரு 1-2 சொல்லுரையாடல்களை வைத்துக்கொண்டு செய்ய முடியாது. 1944 அமரர்கள் ஜிஜி பொன்னம்பலம், தந்தை செல்வம் சுயநிர்ணய உரிமையை கோரினார்கள். இன்றைக்கும் 2024 சுயநிர்ணய உரிமையை இருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு அதை நீங்களே சமஸ்தி என்று தீர்மானிப்பது தவறானது. ஆகவே தமிழ் மக்களுக்கு, ஈழத்தமிழ் மக்களுக்கு என்ன தேவை என்பதை அந்த மக்களை தீர்மானிக்க நடத்தப்படுகின்ற வாக்கெடுப்பு தான், அந்த பொதுமக்கள் வாக்கெடுப்பு தான் உண்மையான சுயநிர்ணய உரிமை. அந்த சுயநிர்ணய உரிமையிலே தனித்து சுதந்திர தமிழமாக போகின்றோம், இல்லை சமஸ்தியாக இருக்க போகின்றோமா, இல்லை லோற்றி ஆட்சியாக, அதை இலங்கை அரசாங்கம் தான் முன்வைக்க வேண்டும். நாங்கள் நினைப்பதை அங்கு எழுதிவிட்டு அதிலே வாக்கெடுப்பு நடைபெறாது. இதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வகையிலே தான் இதை குழப்பாமல் மக்களுக்கு தெளிவூட்ட வேண்டும் என்ற தான் இந்த கருத்தை நான் பதிவு செய்திருக்கிறேன். அந்த வடக்கு கிழக்கு பிரித்தமை தொடர்பிலே கடந்த கால விடயங்களை மறந்து எதிர்காலத்தில் இணைந்து செயல்படுவோம் என்ற கருத்தினை முன்வைத்துள்ளார். இது தொடர்பாக உங்களுடைய கருத்து? கடந்த காலத்தை மறந்தென்றால் எதிர்காலத்திலே நீங்கள் என்ன நிலைப்பாட்டை ஆதரிக்க போகிறீர்கள் என்று சொல்லாமல் மறந்து விடுங்கள் என்று சொன்னால் என்ன செய்ய முடியும்? இப்பொழுது வேண்டுமென்றால் அவர்கள் கொண்டு வரட்டும், பாராளுமன்றத்திலே தனிநபர் தீர்மானத்தை கொண்டு வரட்டும். அந்த உயர் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பிலேயே திரு சரத்தன் சில்வா தீர்மானித்திருக்கிறார். அது ஜேவியினரால் தொடரப்பட்ட வழக்கிலே கூட அருகருகாக இருக்கக்கூடிய 2 அல்லது 3 மாகாணங்கள் பாராளுமன்றத்திலே சாதாரண பெரும்பான்மை மூலம் இணைக்கப்பட முடியும் என்று. அவை அந்த இணைப்பு தீர்மானத்தை ஜேவிபி கொண்டு வரட்டும். அதை விடுத்து நான் பழையதை மறப்போம் என்றால், பழையதை பல்லாயிரக்கணக்க சிங்கள இளைஞர்களை திரட்டி இராணுவத்துக்கு கொடுத்து விடுதலை புலிகளை தமிழ் மக்களையும் கொள்கின்ற அந்த இனப்படுகொலை போர்க்குற்ற யுத்தத்தை தீவிரப்படுத்திய ஜேவிபியினர் இந்த 3 இன்றைக்கு பிரதான 3 வேட்பாளர்களையும் பாராளுமன்றத்திலே நான் 8 வருடங்கள் 3 மாதம் இருந்த பொழுது பார்த்தவன். இன்றைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காக இருக்கட்டும், அனுரகுமார் சேனாயக்காவாக இருக்கட்டும், ஏன் சஜித் பிரேமதாஸாக இருக்கட்டும், அவை இங்கே வந்து இப்பொழுது ஆடு நனைதண்டு அழுவது போல ஓநாய்கள் ஓடி வருகின்றன. இவர்களுடைய நடவடிக்கைகளை செய்தார்கள், எவ்வாறு செயல்பட்டார்கள் என்பதை பார்த்தவர்கள். இனிமேலே செய்வதாக இருந்தால் உடனடியாக இப்போ செயலே காட்டுங்கள். இப்பொழுது கூட ரணில் விக்ரமசிங்கே ஏதாவது செய்ய வேண்டும் என்றால் கொண்டு வரலாம். இன்னும் 1 மாதம் 2 மாதம் இருக்கிறது, ஏதாவது தீர்மானங்களை பாஸ் பண்ண முடியும். அதை விடுத்து நான் வந்த பிற என்பதும் பிந்தி என்பதும் பின்னர் என்பதும் இல்லை என்பது போல மூதாதையர்கள் பழமொழி சொல்வார்கள். அதுபோல் இவர்கள் தொடர்ந்து ஏமாற்றிக் கொண்டிருப்பதை, தமிழினம் ஏமாந்து கொண்டிருப்பதையும் நாங்கள் ஏமாற போகின்றோமா என்பதை தமிழினம் சிந்திக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. பொதுவுரிமை கதைத்து எந்த பிரயோசனமும் இல்லை, அது செயற்படுத்தப்படாது என சுமந்தன் தெரிவித்துள்ளார். நேற்றைய சஜித் பிரேமதாசாவின் கூட்டத்தில் இருந்து ஊடகங்களுக்கு அந்த கருத்தினை பதிவு செய்திருக்கிறார்.
தொடர்ந்து முன்வைக்கின்றார் என்ற வகையில் உலக பொது வேட்பாளர் தமிழ் வேட்பாளர் ஒருவர் போட்டியிட வேண்டும் என்று 2010ஆம் ஆண்டு நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலிலும் 2019 நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் நான் வேட்பாளராக போட்டியிட்டவன். இப்பொழுது கடந்த தேர்தல் கூட தமிழ் மக்கள் பேரவையினுடைய ஒரு நிபுணர் குழு ஒன்று நியமிக்கப்பட்டு முஸ்லீம்கள் எடுக்கப்பட்ட பொழுது கூட ஒரு கட்சியினுடைய சின்னம் கிடைக்காத காரணத்தால் அவர்கள் கடைசி நேரத்திலே போட்டியிடாத காரணத்தால் தான் கடைசி நேரத்திலே நான் அனந்தி சசிசேரன் அவர்களை தமிழர் விடுதலை கூட்டணி சின்னத்திலே வைக்க போட்டியிட எடுத்த முயற்சி வெற்றி பெறாத காரணத்தால் நான் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிட்டேன். ஏனென்றால் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடுபவர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் இல்லை இந்நாள் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்க வேண்டும் என்று. ஆகவே பொது வேட்பாளர் என்பது இன்றைக்கு குடிமக்கள் குழு சிவில் சொசைட்டி என்று சொல்வோம் நிறுத்துவதற்கு முயற்சி எடுக்கிறார்கள். கட்சிகள் நாங்கள் 6 கட்சிகள் அதை ஆதரிக்கக்கூடிய நிலைமை இருக்கிறது. இலங்கை தமிழரசு கட்சியும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் தமிழ் தேசிய முன்னணியையும் தவிர ஆகவே அந்த இடத்திலே அவர்களுக்கு போட்டியிடுவதற்கு ஒரு கட்சியை ஏற்பாடு செய்து கொடுப்பது கூட பிரச்சனை இருக்காது. அவ்வாறு கடைசி நேரத்திலே ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டு ஒரு வேட்பாளர் நியமிக்கப்பட முடியாமல் போனால் ஆக இது கடைசி ஆளாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழ் தேசிய பரப்பிலே நான் அந்த பொது வேட்பாளராக களமிறங்குவேன் என்பது அதுக்கு என்ன விலை கொடுத்தாலாவது இனிமேல் எதிர்காலத்திலே நான் எந்த தேர்தலிலும் போட்டியிடுவதில்லை என்று சொல்லிவிட்டு கூட அல்லது நான் போட்டி இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்கு இடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தால் நான் அதை எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கின்றேன். ஒரு வேட்பாளராவது கடைசி வேட்பாளராக சிவாஜிலிங்கமாவது களமிறங்குவார். ஆகவே தமிழ் பொது வேட்பாளர் இல்லை என்ற நிலைமை ஒருபோதும் ஏற்படாது என்பதை திரு சுமந்திரன் அவர்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். இணைந்த வடகிழக்கில் தமிழர்களுக்குரிய அதிகார பகிர்வு அவசியம் எனவும் மக்களின் அந்த நிலைப்பாட்டை தொடர்ச்சியாக நாம் வலியுறுத்தி வருவதாக தமிழரசு கட்சியுடனான எதிர்க்கட்சி தலைவரின் சந்திப்பின் பின் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் தெரிவித்துள்ளார். நீண்ட நேரமாக 2 மணித்தியாலங்களுக்கு மேல் எங்களுடைய பேச்சுவார்த்தை இடம்பெற்றிருக்கிறது. இதிலே தமிழ் மக்களுடைய எதிர்பார்ப்பு சம்பந்தமாக எங்களுடைய கட்சித் தலைவர் திரு மாவை சேனாதராஜா, சிரேஷ்ட முதல்வர் திரு சி.வி. கேசவஞானம், நிர்வாக செயலாளர் திரு குலநாயகம் மற்றும் நாங்கள் 4 பேரும் அவருக்கு எடுத்துச் சொன்னோம். அதிகார பகிர்வு சம்பந்தமாக எங்களுக்கு இருக்கிற ஏமாற்றங்கள், நாங்கள் போதாதென்று சொல்லுகிற 13ஆம் திருத்தத்தை கூட இப்பொழுது இன்னமும் மோசமான நிலைக்கு கடந்த கால அரசாங்கங்கள் கொண்டு வந்து விட்டிருக்கின்றன. கொடுத்ததையும் மீள பெறுகிற ஒரு சூழ்ச்சியின் காரணமாக இப்பொழுது அது மிக நலிவடைந்ததாக காணப்படுகிறது. ஆகையினாலே 13ஆம் திருத்தத்தை அமல்படுத்துவேன் என்று சொல்லுவதிலே கூட இன்றைக்கு அர்த்தம் இல்லாமல் இருக்கிறது என்பதை தெளிவாக எடுத்துச் சொன்னோம். விசேஷமாக திரு சிவஞானம் அவர்கள் மாகாண சபை அனுபவங்களையும் மாகாண சபை நிறுவனங்களை எடுத்துச் செல்ல முடியாத துர்ப்பாக்கிய நிலைகளையும் விவரமாக எடுத்துச் சொல்லியிருந்தார். எதிர்க்கட்சி தலைவர் பதிலளிக்கையிலே தன்னுடைய நோக்கு, அதாவது கிராமத்தை முதல் கட்ட எழுப்ப வேண்டும், அடுத்தது நகரத்தை கட்ட வேண்டும், அதற்கு மேலே பிரதேச செயலக பிரிவை கட்டி எழுப்ப வேண்டும், அதற்கு பிறகு மாவட்டம், அதுக்கு பிறகு மாகாணம், அதுக்கு பிறகுதான் நாடு கட்டியெழுப்பப்படும் என்ற தன்னுடைய கோட்பாட்டை பற்றி சொன்னார். அதிமட்டத்தில் இருக்கிற நிறுவனங்களுக்கு அதிகாரங்கள் கொடுக்கப்பட வேண்டும் என்பது தன்னுடைய கோட்பாடு என்பதையும் சொல்லியிருந்தார். அவர் விசேஷமாக சொன்ன ஒரு விடயம் நிதி பகிர்வு, அதிகார பகிர்வை கொடுத்துவிட்டு நிதி பகிர்வு செய்யாவிட்டால் அந்த அதிகார பகிர்விலே எந்த பிரயோஜனமும் இருக்காது. ஆகவே அது சம்பந்தமாக தாங்கள் விசேட கவனம் எடுப்பதாக சொன்னார். மக்கள் மத்தியிலே, நாட்டிலே வாழுகிற ஒவ்வொரு இனங்கள் மத்தியிலே இருக்கிற பரஸ்பர நம்பிக்கை இனம்
அதை நாங்கள் சிறிது சிறிதாக இல்லாதொழிக்க வேண்டும், சேர்ந்து செயற்பட வேண்டும் என்கின்ற கருத்தையும் சொல்லியிருந்தார். நாங்கள் அவருக்கு சொல்லியிருக்கிற ஒரு விடயம், இந்த நாடு நோக்கி அவர் சொல்லுகிற இந்த கருத்தியல்கள் நல்லவை, அவற்றை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் நாங்கள் தமிழ் மக்களுடைய அடையாளம் பேணப்பட வேண்டும், தமிழ் மக்களுடைய தாயகத்திலே வடக்கு கிழக்கு இணைந்ததான ஒரு அழகிலே பூரண அதிகார பகிர்வு அர்த்தமுள்ளதாக இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய மக்களுடைய எதிர்பார்ப்பு. அவர் சொல்லுகிற மற்ற விடயங்கள் எல்லாம் நல்லவை, வரவேற்கத்தக்கவை. ஆனால் சில வேளைகளிலே எங்களுடைய மக்கள் ஒரு கூறிய நோக்கோடு எதிர்பார்க்கிற அதிகார பகிர்வு பற்றி பேசாமல், அதை குறித்து வாக்குறுதிகளை கொடுக்காமல் வேறு விடயங்களை சொல்லுவது அதிகார பகிர்வை பற்றி சொல்லுவதிலே இருந்து தப்பியோடுகிற விடயமாக எங்களுடைய மக்கள் கருதுவார்கள் என்பதை அவருக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறோம். ஆகையினாலே மற்ற எல்லா நல்ல விடயங்களை பற்றி சொல்லுகிற போது அதிகார பகிர்வு சம்பந்தமான அவருடைய நிலைப்பாட்டை திட்ட தெளிவாக எங்களுடைய மக்களுக்கு மட்டுமல்ல சிங்கள மக்களுக்கும் விவரமாக எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பதை சொல்லியிருக்கிறோம். அவர் தன்னுடைய தேர்தல் அறிக்கையிலே அவை அனைத்தும் விவரமாக வரும் என்றும் முன்கூட்டியே தன்னுடைய தேர்தல் அறிக்கையை தான் வெளியிட இருப்பதாகவும் சொல்லியிருக்கிறார். சென்ற ஜனாதிபதி தேர்தலிலே அவர் தன்னுடைய தேர்தல் அறிக்கையிலே சொன்ன விடயங்களை வைத்துத்தான் அவருக்கு ஆதரவு அளிப்பதாக நாங்கள் தீர்மானங்களை எடுத்திருந்தோம். அதையும் அவருக்கு ஞாபகமூட்டினோம். நாங்கள் அப்படி தீர்மானம் எடுத்த பிறகு எங்களுடைய பிரதேசங்களிலே எங்களுடைய மக்கள் பெருவாரியாக அவருக்கே வாக்களித்திருந்திருக்கிறார்கள். ஆகையினாலே அவர் கொடுக்கிற வாக்குறுதி அதை எங்களுக்கு மட்டுமல்ல முழு நாட்டுக்கும் அவர் அதை சொல்ல வேண்டும். அதை வைத்துத்தான் நாங்கள் எங்களுடைய தீர்மானங்களை எடுப்போம் என்று அவருக்கு திடமாக சொல்லி அனுப்பியிருக்கிறோம். நாளைய தினம் ஜேவிபி தலைவர் அனுரகுமார திசாநாயக்க எங்களை சந்திக்க வர இருக்கிறார். இதில் ஒரு விஷயத்தை நான் தெளிவுபடுத்த வேண்டும். ஜேவிபியுடனான சந்திப்பு முன்கூட்டியே ஒழுங்கு செய்யப்பட்ட சந்திப்பு. திரு சஜித் பிரேமதாசோடு செய்யப்பட்ட சந்திப்பு ஒழுங்கு, அதுக்கு பிறகு செய்யப்பட்ட ஒழுங்கு. ஆனால் இது முதல் நடந்திருக்கிறது, அது பிறகு நடக்கிறது. இது அவர்கள் இருவருக்கும் அசௌகரியங்கள் ஏற்படாமல் இருப்பதற்காக, தெளிவுபடுத்துவதற்காக நான் சொல்லுகிற விடயம். நாளை காலை 11:30 மணிக்கு ஜேவிபி தலைவர் அனுரகுமார திசாநாயக்க இந்த காரியாலயத்திலே எங்களை சந்தித்து பேச இருக்கிறார். வெளிப்படையாக ஏதாவது ஆதரவு கோரிக்கைகளை சஜித் பிரேமதாச தமிழரசு கட்சியிடம் முன்வைத்திருந்தாரா? அப்படியாக நீங்கள் உங்களுடைய ஆதரவு எனக்கு வேண்டும் என்று அவர் சொல்லவில்லை. ஆனால் அவர்களை வந்து சந்தித்ததும் நடத்தின பேச்சுவார்த்தைகளும் அப்படியானதாகத்தான் இருந்தது. அந்த சொற்களை அவர் பாவிக்கவில்லை, தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பாக எதுவும் கதைக்கவில்லை. அதை பற்றி நீ கதைக்கிறதுல பிரயோசனமும் இல்லை. தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவது அரசியல் ரீதியாக பேரழிவை ஏற்படுத்தும் என எதிர்க்கட்சித் தலைவர் சையத் பிரேமதாச தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் யாழ் மறைமாவட்ட ஆயர் இல்லத்திற்கு வருகை தந்து அங்கு மறைமாவட்ட குரு முதல்வர் அருட்தந்தை ஜெபரட்னம் தலைமையிலான குருக்களை சந்தித்து கலந்துரையாடிய போது அவர் இதனை தெரிவித்தார். இந்த சந்திப்பின் போது இலங்கையின் தற்போதைய நிலை, தமிழ் மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள், வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள், குறிப்பாக அருட்தந்தை பிரான்சிஸ் ஜோசப் அவருடன் சென்றவர்கள், வெள்ளை கொடிகளுடன் சரணடைந்தவர்களின் நிலை, நவாலி தேவாலய படுகொலை போன்ற விடயங்களுக்கான பொறுப்புக்கூறல் மற்றும் யுத்த காலத்தில் தமிழர் பிரதேசத்தில் கொல்லப்பட்ட மக்களுக்கான இழப்பீடுகள், இவற்றுடன் இணைந்து இனப்பிரச்சினைக்கான தீர்வு, தேர்தலுக்கான பொது வேட்பாளரை நியமித்தல் போன்ற பல விடயங்கள் கலந்துரையாடப்பட்டன. இந்த சந்திப்பின் போது ஐக்கிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களை மையப்படுத்தி சர்வதேச நன்கொடையாளர்கள் மாநாட்டை நடத்தி இதன் பலன்களை வடக்கு மக்களுக்கு வழங்கி இந்த பிரதேசங்களை மேலும் அபிவிருத்தி செய்து தருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்தார். பின்னர் குருமார் எழுப்பிய பல்வேறு விதமான கேள்விகளுக்கும் அவர் பதிலளித்தார். காணி, போலீஸ் அதிகாரங்களுடன் கூடிய 13வது திருத்தத்தை முழுமையாக அமல்படுத்துவதாக எதிர்க்கட்சித் தலைவர் தம்மிடம் வாக்குறுதி அளித்துள்ளதாக இலங்கை தமிழரசு கட்சியின் சில பிரமுகர்கள் குறிப்பிட்டு வருவது தொடர்பிலும் வடக்கு கிழக்கு இணைப்பு தொடர்பிலும் குருமார் கேள்வி எழுப்பினர்.
இதற்கு பதிலளித்த எதிர்க்கட்சித் தலைவர் இந்த விவகாரங்கள் குறித்து வெளிப்படையாக பதிலளிக்கவில்லை. 13வது திருத்தத்தை அமல்படுத்துவேன். முதலில் மக்கள் மத்தியில் புரிந்துணர்வையும் இணக்கத்தையும் ஏற்படுத்த வேண்டும். அதன் பின்னரே சிக்கலான விவகாரங்களை கையாள வேண்டும் என்றார். கடந்த காலங்களில் தென்னிலங்கை வேட்பாளர்களுக்கு வாக்களித்து அவர்கள் எந்த வாக்குறுதியையும் நிறைவேற்றவில்லை. இதனால் விரக்தியடைந்த தமிழ் மக்கள் தமது கோரிக்கையை வலியுறுத்த தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்த முயற்சிக்கின்றார்கள். இது தொடர்பில் உங்கள் நிலைப்பாடு என்ன என குருமார் கேள்வி எழுப்பிய போதும், ஜனநாயக நாடொன்றில் ஜனநாயக ரீதியாக நடைபெறும் தேர்தலில் யாரும் போட்டியிடலாம், மக்கள் யாருக்கும் வாக்களிக்கலாம், அதை யாரும் தடுக்க முடியாது. ஆனால் எனது தனிப்பட்ட கருத்து பொது வேட்பாளர் என்பது பொதுவான பேரழிவாக வரும் என்றார். காணாமலாக்கப்பட்டவர்கள் விவகாரம் தொடர்பில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கையில், இந்த விவகாரங்கள் எப்பொழுதே தீர்வு கண்டிருக்க வேண்டிய விடயங்கள் என்றும் தென்னாப்பிரிக்கா மாதிரி உண்மையை கண்டறியும் குழுவை நிறுவி உண்மையை வெளிப்படுத்துவோம் என்றும் தெரிவித்தார். இந்த சந்திப்பில் மறைமாவட்ட நீதி சமாதான ஆணைக்குழு இயக்குநர் அருட்தந்தை மங்களராஜா, அமலமரி தியாகிகள் சபையின் மாகாண முதல்வர் அருட்தந்தை ஜெயந்தன் பச்சேக், யாழ் மறைக்கோட்ட முதல்வர் அருட்தந்தை மௌசில், பருத்தித்துறை மறைக்கோட்ட முதல்வர் அருட்தந்தை பெனோர், புதுக்குடியிருப்பு மறைக்கோட்ட முதல்வர் ஆண்டனி பிள்ளை, அருட்தந்தை ரவிச்சந்திரன், அருட்தந்தை எய்சிலி ரோஷான் ஆகியோர் பங்கேற்றிருந்தார்கள். பாதுகாப்பான கடவை இல்லாமல் பல இந்திராபுரம் மக்கள் கண்டன கவன ஈர்ப்பில் இன்று ஈடுபட்டுள்ளனர். கிளிநொச்சி மாவட்ட பச்சுளைப்பள்ளி பிரதேச செயலகத்திற்குட்பட்டு இந்திராபுரம் கிராமத்திற்கு செல்லும் பிரதான வீதியின் குறுக்கே அமைந்துள்ள புகையிரத பாதையில் பாதுகாப்பான கடவை இல்லாமல் மக்கள் பெரும் அசௌகரியங்களை சந்தித்து வருகின்றனர். நீண்ட நாட்களாக பாதுகாப்பு கடவை இல்லாமல் இந்திராபுரம் மக்கள் பல அசௌகரியங்களை எதிர்நோக்கி வருகின்றார்கள். தற்பொழுது போடப்பட்டிருக்கின்ற பாதையானது தன்னிவெடி அகற்றும் பிரிவினரால் போடப்பட்டுள்ளது எனவும், குறித்த தற்காலிக பாதை 2012 இருந்து தற்காலிக பாதையாகவே இருந்து வருகின்றது. இருப்பினும் இதுவரையில் நிரந்தர பாதுகாப்பான பாதை தமக்கு அமைத்து தரவில்லை எனவும் குறித்த விடயம் தொடர்பாக பல இடங்களில் தெரிவித்திருந்தோம். ஆனாலும் இதுவரையில் எந்த ஒரு முடிவுகளும் தமக்கு கிடைக்கவில்லை எனவும், அதே நேரத்தில் குறித்த பாதை மிகவும் சீரழிந்த நிலையில் உள்ளதனால் பாடசாலை மாணவர்கள் உட்பட கிராம மக்கள் பெரும் ஆபத்தான நிலையில் கடந்து வருவதாக தெரிவித்துள்ளனர். மேலும் கிராமத்தில் உள்ள மாணவர்களுக்கான பாடசாலைக்கு குறித்த புகையிரத கடவையை கடத்தி செல்ல வேண்டும் எனவும், 50க்கும் மேற்பட்ட பாடசாலை மாணவர்கள் தினமும் இந்த வழியால் பாடசாலை சென்று வரும் வகையில் பெற்றோர்கள் அச்ச நிலையிலேயே தவித்து வருவதாகவும், 2016 இருந்து 2019 வரை சுமார் 200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இந்த கிராமத்தில் வசித்து வருவதாகவும், தொழில் நிமித்தம் மற்றும் அன்றாட தேவைகளுக்காக தினமும் 1000க்கும் மேற்பட்டவர்கள் குறித்து பாதுகாப்பற்ற புகையிரத கடவையை கடந்து செல்ல வேண்டியுள்ளதாகவும், இதே புகையிரத கடவையில் கடந்த சில வருடங்களுக்கு முன் 16 மாடுகள் புகையிரதத்துடன் மோதுண்டு பலியான சம்பவங்களும் உண்டு எனவும், ஆகையினால் பல தரப்புகள் அரசியல் பிரமுகர்களுக்கும் குறித்த விடயம் தொடர்பில் கூறப்பட்டும் இதுவரையில் தீர்வுகள் எதுவும் எட்டப்படாத நிலையில் குறித்த போராட்டத்தை முன்னெடுத்துள்ளதாக கிராம மக்கள் தெரிவித்துள்ளனர். அத்துடன் பிரதேச செயலரிடம் மகஜர் ஒன்றையும் கையளித்திருக்கின்றார்கள். ஒலுவில் துறைமுகத்தை மீள் புனரமைப்பதில் காணப்படும் சவால்கள் தொடர்பாகவும் நடைமுறையில் காணப்படும் பிரச்சினைகள் தொடர்பாகவும் கடற்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தலைமையில் ஆராயும் கூட்டம் கொழும்பில் உள்ள கடற்தொழில் அமைச்சில் இன்று இடம்பெற்றது. இதன்போது ஒலுவில் துறைமுகத்தை புனரமைப்பு செய்து பயனுடையதான திட்டங்களை முன்னெடுக்கும் திட்ட வரவுகளை பல நிறுவனங்கள் அமைச்சரிடம் முன்வைத்துள்ள நிலையில் அவை தொடர்பில் ஆராயும் அதன் சாதக பாதகங்கள் தொடர்பில் தொடர்புபட்ட நிறுவனங்கள் மற்றும் அதிகாரிகளின் கருத்துக்களை பெற்றுக் கொள்ள உள்ளதாக மேற்படி கலந்துரையாடல் நடைபெற்றது. இக்கலந்துரையாடலின் போது கடற்தொழில் அமைச்சு, துறைமுக அதிகார சபை, கரையோர பாதுகாப்பு திணைக்களம், கடற்படை அதிகாரிகள், ஒலுவில் மேன்படி சங்கங்களின் பிரதிநிதிகள் ஆகியோர் கலந்து கொண்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. சட்டமா அதிபரின் பதவி காலத்தை நீடிப்பதற்காக இலங்கை கத்தோலிக்க திருச்சபையை தொடர்புபடுத்தி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வெளியிட்ட அறிக்கை தொடர்பில் கொழும்பு பேராயர் மல்கம் கர்தினால் ரஞ்சித் ஆண்டகை கடும் விமர்சனங்களை வெளியிட்டுள்ளார். முன்னதாக உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் தொடர்பில் சட்டமா அதிபரையும் உள்ளடக்கிய குழுவின் கலந்துரையாடல்களை இலக்குப்படுத்துவதற்காக சட்டமா அதிபர் சஞ்சீவ ராஜரத்னத்தின் பதவிக்காலம் நீடிக்கப்படுவதாக ஜனாதிபதி தெரிவித்திருந்தார். இருப்பினும் இதனை மறுத்துரைத்த கர்தினால் ரஞ்சித், ரணில் விக்ரமசிங்கவின் இந்த விளக்கம் தவறாக வழிநடத்தும் செயற்பாடு என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் ஒரு சட்டமா அதிபர் ஓய்வு பெறும்போது
இன்னொருவரை நியமிக்கலாம். சட்டமா அதிபர் யார் என்பது தொடர்பில் நமக்கு கவலை இல்லை. எனினும் நடப்பு சட்டமா அதிபர் ஒரு சாக்காக பயன்படுத்தப்பட்டு அவரின் பதவிக்காலம் நீடிக்கப்பட்டுள்ளமை கேள்விக்குரியது. அதேவேளை அடுத்து யார் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் அல்லது ஆட்சிக்கு வருவார்கள் என்பதில் எந்த பிரச்சனையும் இல்லை. எனினும் 274 உயிர்கள் பறிக்கப்பட்டதுடன் சொத்துக்கள் அளிக்கப்பட்டு பொருளாதாரம் பாதிக்கப்பட்டது. இந்த நிலையில் தாக்குதல் நடத்தப்பட்டதற்கான காரணங்களை அறிய மக்களுக்கு உரிமை உள்ளது என கருத்தினால் தெரிவித்துள்ளார். 13வது அரசியலமைப்பு திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதற்கான சைட்டின் தீர்மானம் குறித்து அனைவரும் கவனம் செலுத்த வேண்டும் என முன்னாள் சபாநாயகர் கரு ஜெயசூரிய அரசாங்கத்திடம் வலியுறுத்தியுள்ளார். போருக்கு பின்னரான பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்கான வழிமுறைகளை ஆராய்வதற்காக அரசாங்கம் வட்டமேசை மாநாடு ஒன்றை நடத்த வேண்டும். அதேவேளை சஜித் பிரேமதாசவின் 13வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் தொடர்பான உறுதிமொழியை அடுத்து அரசாங்கம் மற்றும் அனைத்து அரசியல் கட்சிகளும் குறிப்பாக தமிழ் குழுக்களும் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். முன்னாள் ஜனாதிபதிகளான சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க, மஹிந்த ராஜபக்ஷ, தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் ஜேவிபியினரும் 13வது திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதற்கு ஆதரவளித்துள்ளனர். எனவே இந்த திருத்தம் தொடர்பான ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவரது நிலைப்பாட்டை கட்டியெழுப்ப உறுதியான நடவடிக்கைகளை எடுக்குமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவையும் நாடாளுமன்றத்தையும் வலியுறுத்துகின்றேன். மேலும் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்த தவறினால் மோசமான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டில் நிலவும் மழையுடன் கூடிய வானிலையினால் டெங்கு அபாய வலயங்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாகவும் இதுவரை 7 மரணங்கள் பதிவாகியுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. கடந்த சில நாட்களாக பெய்து வரும் கடும் மழையுடன் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கையும் வேகமாக அதிகரித்துள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. இம்மாதம் கடந்த 11 நாட்களில் மாத்திரம் 971 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதோடு இதுவரை நாடளாவிய ரீதியில் 25,891 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். இந்த காலப்பகுதியில் 9 டெங்கு மரணங்களும் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு பிரிவு தெரிவித்துள்ளது. இதன்படி டெங்கு அபாய வலயங்களின் எண்ணிக்கையும் 14ஆக அதிகரித்துள்ளது. அதிக டெங்கு நோயாளர்கள் கொழும்பு மாவட்டத்தில் பதிவாகியுள்ளதுடன் 5,624 பேர் டெங்கு நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். அதன் பின்னர் அதிக டெங்கு நோயாளர்கள் யாழ் மாவட்டத்தில் பதிவாகியுள்ளதுடன் 3,930 பேர் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். ஹம்பஹா மாவட்டத்தில் 2,487 பேரும், கண்டி மாவட்டத்தில் 1,986 பேரும், ரத்தினபுரி மாவட்டத்தில் 1,441 பேரும், களுத்துறை மாவட்டத்தில் 1,372 பேரும் டெங்கு நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. 2024ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தினூடாக அரசு துறையில் நிலவும் சம்பள முரண்பாடுகளை தீர்ப்பதற்கு மேலதிக நிதி ஆதாரங்களை ஒதுக்குவதற்கு அரசாங்கத்தினால் தற்போது முடியவில்லை என அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ஊடக மையத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் குறித்த தகவலை வெளியிட்டுள்ளார். இதன் அடிப்படையில் அரசாங்க திணைக்களங்கள், அரசு கூட்டுத்தாபனங்கள் மற்றும் சட்டப்பூர்வ அமைப்புகளுக்குள் உள்ள முரண்பாடுகள் உட்பட சம்பளம் தொடர்பான பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்காக அதிபரின் செயலாளர் மற்றும் நிதி அமைச்சின் செயலாளர் அடங்கிய குழு ஒன்று ஸ்தாபிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் 2025ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் இந்த சம்பள பிரச்சினைகளுக்கு விரிவான தீர்வுகளை முன்வைத்து நடைமுறைப்படுத்துவதற்கு அதிபர் ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அமைச்சரவை தீர்மானித்துள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் ஜெஃப்னா கேலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றது. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள எமது இணையதள பக்கமான www.jeffnagallery.lk என்ற இணையதளத்துடன் இணைந்திருங்கள்.